மலையாள திரைப்படமான ஒரு அடார் லவ் என்ற படத்தில் நடிகை பிரியா வாரியர் காதல் காட்சி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவியது. உலக அளவில் இந்த காட்சியை நடித்து பலரும் அப்போது சமூக வலைதளத்தில் வீடியோவாக பதிவிட்டனர். இந்த மலையாள படமானது தமிழ், தெலுங்கு, கன்னடம் என ஒரே நேரத்தில் வெளியாகி உலகம் முழுவதும் 2000 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இந்த பிரபலமான திரைப்படத்தின் இயக்குனர் ஓமர் லுலு மீது நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்தது மலையாள திரைப்பட உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலையாளத்தில் ஹாப்பி வெட்டிங், பேட் பாய்ஸ், தமாகா, ஜங்ஸ் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர் இயக்குனர் ஓமர் லுலு. இவர் ரியாலிட்டி ஷோ மூலமாகவும் பிரபலமாக உள்ளார். அது மட்டுமல்லாது பல்வேறு மியூசிக் ஆல்பங்களையும் வெளியிட்டுள்ளார். இவர் இயக்கிய படம் ஒன்றில் நடித்த நடிகை ஒருவர் ஒமர் லுலு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தருவதாக சொல்லி தன்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நடிகையை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பழகியதாகவும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் தருவதாக சொல்லி அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் உறுதியளித்து ஏமாற்றியதாக கொச்சி போலீஸ் கமிஷனரிடம் நடிகை புகார் அளித்தார். நடிகையின் புகாரை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் நடிகையின் புகார் அடிப்படையில் இயக்குனர் ஓமர் மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நடிகையிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு ஓமர் லுலுவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நடிகையின் பாலியல் புகார் பொய்யானது என்று ஓமர் மறுத்துள்ளார். தன் கடைசி படத்தில் கூட புகார் அளித்த நடிகை நடித்துள்ளார் என்றும் அடுத்த படத்திற்கான வாய்ப்பு வரவில்லை என்பதால் அவர் புகார் கொடுத்திருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தான் நட்பாக பழகி வந்ததாகவும் நடிகை கூறியது போல் பழகவில்லை எனவும் இயக்குனர் ஒமர் லுலு கூறியுள்ளார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.